ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கொடுத்த உரத்தோட மகிமையை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. என்னென்னா, நம்ம காய் செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா காய்ச்சிருக்கிறாங்க. பூச்செடிங்களும் வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது, சாமந்தி பூலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த எலுமிச்சை செடியில் பூச்சி சாப்பிட்டுட்டு பாருங்கள் எப்படி மொட்டை மொட்டையாக நிற்குதுன்னு. இலையே இல்லை, ஆனால் பூச்சி இருக்கிற இடமும் தெரியல எங்கே இருக்குது என்னன்ட்டு. பூச்சி இருக்கிறதே தெரியல, ஆனால் பூச்சி எதலெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு என்னென்ன காய்கள் வந்திருக்குது, நம்ம கொடுத்த உரத்தினால நம்மளுக்கு எப்படி காய் பிடிச்சிருக்குன்னு தெரியும். பாருங்கள், பச்சை மிளகா கூட பூவே தெரியாமல் இருக்குது, ஆனால் காய் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இவ்வளோ எதல் கூட அந்தளவுக்கு இல்லை, ஆனால் பூவே தெரிய மாட்டேன்து. பார்த்திங்கன்னா காய் மட்டும் 3-4 போட்டுக்குது பாருங்கள். இதெல்லாம் காய் தான், பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சின்னதாக குட்டி குட்டியாக வந்திருக்குது. பூக்களும் பூத்துக்கிட்டே இருக்குது. செர்வரா பூ நாங்கள் பறிச்சிக்கிட்டே இருக்கோம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பூஜைக்காக பறிச்சிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா இன்னுமே நம்மளுக்கு பூ வைக்கலை, பூ வச்சு காய் கொடுக்கலை. பார்ப்போம் எப்போ கொடுப்பாங்கன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி செடி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துடுச்சு, தக்காளியே காயே வரலன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது பிஞ்சு பாருங்கள், ஒரு கொத்தில் 2 பிஞ்சு போட்டுக்கிறாங்க மொத்தமாக. மற்ற பூக்களும் நல்லா இருக்குது, வருதான்னு பார்ப்போம். இப்போ வர நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டு இருக்குது தக்காளி. மழை பெய்ய டைமில் தான் ரொம்ப கொட்டிக்கிட்டு இருந்தது, இப்போ அந்தளவுக்கு இல்லை. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு 3-4 நாள் மழையாக தான் இருந்தது. இருந்தாலும் காய் வந்திருக்குறாங்க. நம்ம உரம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மழை வந்தது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா காய் பிஞ்சு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீன்ஸ் செடியில் அது இது இந்த பக்கம் நம்ம போட்டு முளைச்சிருந்த பீன்ஸ் செடி இங்கே எடுத்து வச்சிட்டோம். பழைய பீன்ஸ் செடி க்ரோ பேக்கில் அது பீர்க்கங்கான்னு நினைக்கிறேன். நம்ம கமலாரஞ்சி தொட்டியில் வந்திருந்தது. பார்த்திங்கன்னா இது எடுத்து வச்சு கொஞ்சம் சரியாக இன்னும் நிற்கலை. 2 வந்திருந்தது, 1 இதுலேயும், இன்னொன்று புடலை செடி தொட்டிலையும் வச்சுருக்கிறேன். அது நல்லா நிற்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் தக்காளி நாற்று, வாடாமல்லி நாற்றெல்லாம் முளைச்சிருக்குது புடலை செடியில். புடலை பார்த்திங்கன்னா இந்த செடி நல்லா பெரிய தொட்டியில் இருக்கிறதுனால அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது. இன்னும் பிஞ்சு வைக்கலை, பிஞ்சு வைக்காமல் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப சின்ன செடியில் தாங்க புடலை காய் வந்திருக்குது. இன்னொன்று 2 தொட்டியில் வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த 2ல் கூட 1 வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. மற்றபடி ஒரு சின்ன செடியில் தான் வந்திருக்குது. நம்ம பீன்ஸும் பழைய பீன்ஸ் செடியை எடுத்துடணும். அதில் துளிர் வரல நமக்கு, அதை எடுத்துகிட்டு இந்த பீர்க்கங்காய் செடியை அப்படியே அதில் வளர்த்துடலான்னு பார்க்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமந்தி பூ செடியும், இந்த ஒயிட் சாமந்தி பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பூக்குது. பூ மொட்டு இருந்தது, ஆனால் பூக்காமல் இருந்தது. அவரை செடி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பூ மொட்டு வச்சுருக்குது, பூவும் பூத்துது பாருங்கள். ஒரு பிஞ்சு வந்தாச்சு மறுபடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் சாமந்தி பாருங்களேன், அவ்வளோ மொத்தமாக அப்படியே பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஒன்றா பூக்கிற மாதிரி பூத்துக்கிட்டு இருந்தது, பூக்கிற மாதிரி வந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக பூக்கிற மாதிரி வருது. சரி பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன தக்காளி செடி தாங்க, எப்படி காய் வந்திருக்கு பாருங்களேன். கொத்தா அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது வந்திருக்குது. பார்த்திங்கன்னா ஏற்கனவே சின்னதாக அப்படியே பூ வந்திருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், 4 காய் அதில் போட்டிருக்குது. அப்புறம் நம்ம செடி புடலை செடியிலேயே புடலங்காயும் வந்திருக்குது பாருங்கள். நாங்கள் பிஞ்சு வச்சாச்சு. சரிங்க, இதோட இந்த வீடியோ இன்றைக்கி முடிச்சிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.